அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய எல்லா விதமான நிந்தைகளை சிலுவையிலே நீக்கி போட்டு விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடனை அடைச்சிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் கடனை நான் என்ன பண்ணிட்டேன்? அடைச்சிட்டேன். அதை நீங்க நம்புங்க. ஆமா, என் கடனை அவர் அடைத்து விட்டார். எப்படி கடன் அடைஞ்சதே உங்களுக்கு தெரியாது. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கலாம். ஆனா என் கடனை தேவன் சிலுவையிலே அடைத்து முடித்து விட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க. எப்படி அதை அடைஞ்சதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் கொடுத்துருப்பீங்க. நீங்க ஒன்று நினைச்சு ஆண்டவர் மேலே 10 லட்சம் பொட்டலம் கட்டி அவன் மேலே என்ன பண்ணிட்டாரு? இல்லை, நீங்க தான் அடைச்சிப்பீங்க. அவர் ஆல்ரெடி அடைச்சிட்டாரு. அது உங்க மூலமாக தான் அடைக்கிறாரு. ஆனால் உங்களுக்கே தெரியாது எப்படி அடைச்சேன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரியான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் தேடியும் காணாதிருப்பார். ஆமாம், கர்த்தர் என்ன சொல்றாரு? மோசே வந்து ஐயோ எல்லாரும் பாம்பு கடிச்சு என்ன பண்ணுறாங்க? சாகுறாங்களே, எல்லாரும் இறக்குறாங்களே, மறிக்கிறாங்களே அப்படின்னு மோசே கதறாரு. உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? மோசே சீக்கிரமாக ஒரு கொம்பை எடுத்து நட்டு அதில் பாம்பு என்ன பண்ணு? சுற்றி வச்சிரு. யாரெல்லாம் இந்த பாம்பை பார்க்குறாங்களோ அவங்களாம் பிழைப்பாங்க, அவங்களாம் பிழைத்துக் கொள்வாங்க. யாரெல்லாம் இந்த பாம்பை பார்க்குறாங்களோ அவங்களாம் என்ன ஆயிடுவாங்க? பிழைச்சிருவாங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாம்பாக மாறி அவர் தொங்கினார். பாவமாய் என்ன பண்ணார்? பாவமானார். சொல்லுங்க, பாவமானார். பாவமாக்கிட்டாருங்கிறது ஒன்று இருக்கு, அவரே பாவமானார்னு இருக்கு. அவரே பாவம் ஆயிட்டார். அதனால தான் அங்கே மோசே கிட்ட அந்த கொம்பில் சிலுவை மாதிரி ஒன்று செஞ்சு அந்த கொம்பில் பாம்பை என்ன பண்ணு? மேலே விடு அப்படிங்கிறார். பாம்புன்னு என்னத்தை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. பாம்புன்னு என்னது? பாவத்தை குறிக்குது. அப்போ கிறிஸ்து என்ன பண்ணாரு? தொங்கினார். யாரெல்லாம் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிழைப்பு உண்டு. யாரெல்லாம் இந்த சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு. யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க இடுப்பு வலி போயிருச்சு. யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க பேக் பெயின் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ கிட்னி சரியாகுது. யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ உடல் உறுப்புகள் சுகமாகி கொண்டிருக்கிறது. சரிங்களா? எதை பார்க்க? சிலுவையை பார்க்க பார்க்க உங்கள் உடலில் என்ன தெரியுது? சுகம் தெரியுது, மாற்றுதல் தெரியுது. ஆனால் நிறைய பேர் எதை பார்க்குறாங்க அப்படின்னா, பாம்பு கடிச்சிச்சே, பாம்பு கடிச்சிச்சே, பாம்பு கடிச்சிச்சேன்னு எதை தான் பார்த்துனுக்குறாங்க? கடிச்சதை தான் என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. கடிச்சதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வலி இன்னும் அதிகமாகுது. இன்னும் சாகிற நிலைமைக்கு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. கர்த்தர் சொல்கிற அவங்க மோசே சொல்கிறா, எப்பா கடிச்சதை பார்க்காதப்பா, கடிச்சதை பார்க்காத, வலியை பார்க்காத, வலியை பார்க்காத, எதை பாரு? இங்கே சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாரு. அதை பார்க்க பார்க்க இங்கே கடிச்சது நீ தேடியும் காணாதிருப்பாய். நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையிலே கடைசி நாட்டிலே நீங்கள் தேடியும் அதை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாருமே எல்லாம் வச்சுருங்க, ட்ரம்ஸ் வச்சுருங்க, நம்ம கீபோர்டு மீது எல்லாருமே கலந்துக்கோங்க. சரியா? எல்லாருமே இப்போது காலையில் பாடின பாட்டை பாடி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண போகிறீங்க? இங்கே ஐயோ இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? காலையில் பார்த்தேன் நிறைய பேர் டான்ஸே என்ன பண்ணல, ஆடலை. அதாவது சந்தோஷம்னு வந்தால் அங்கே ஆடலை என்ன ஆயிடும்? எதில் எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா வேனில் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். உள்ளத்தில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா வெளியே என்ன வந்துடும்? ஆட்டம் தானாக வந்துடும். போதும் உட்காருனா கூட என்ன பண்ண முடியாது, நான் ஆடிதான் தீருவேன். அது வரைக்கும் அவங்கள எவ்வளோ வலுக்கட்டாயமாக ஆடுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், யாரும் ஆடுற மாதிரி தெரியல. சௌந்தரி நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுங்க, ஆடுங்க. அவர் ஆட எனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள என்ன பண்ணிகிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஒருவேளை விசுவாசிங்க என்ன நினச்சாங்க தெரியல. ஐ மீன் என்னன்னா
அவர் இருக்கிறார் எப்படி ஆடுறதுன்னு. நான் எழுந்து ஆரம்பிச்ச உடனே 2 பேரும் எழுந்து ஆட முடிச்ச உடனே அப்படியே ஒன்று ஃபயர் பற்றிக்குச்சு. அந்த சந்தோஷமானது முதல்ல சவுந்தருக்குள்ள தோன்றுச்சு. எங்க அவர் ஆளக்கா இருக்கிறீங்களா? பார்க்கல அவருக்குள்ள தோன்றுச்சு அந்த சந்தோஷம். அவருக்குள்ள முதல்ல என்ன ஆயிடுச்சு, அவர் பாட்டுக்கு எழுந்து என்ன பண்ணாரு, ஆட ஆரம்பிச்சாரு. அவர் ஆட அந்த சந்தோஷம் எனக்குள்ள பத்திக்குச்சு. நானும் எழுந்து என்ன பண்ணேன், ஆட ஆரம்பித்தேன். எனக்குள்ள பத்திக்கின அந்த சந்தோஷம் எல்லா வேன் முழுவதும் ஆயிடுச்சு. அது பற்றி எழும்பி ஆரம்பிச்சது. எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பாட்டி முதல் கொண்டு, எல்லாம் தாத்தா முதல் கொண்டு, எல்லாரும் அங்கிள் முதல் கொண்டு. எனக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ, அவர் அதை நினைக்கவே இல்லைங்க. அவர் அவருடைய பலவீனத்தை என்ன பண்ணவே இல்லை. எங்க போச்சு? சந்தோஷம் உள்ள போயிடுச்சுன்னா வலி தெரியாது. அல்லேலூயா. நீங்க அழும்போது நீங்க தனியாக தான் அழுதுருக்கீங்க, கூட யாருமே அழல. இங்க நீங்க ஆடும்போதும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைங்க. ரூமில் நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் வலியினாலும் பிரச்சனைகளாலும் பலதரப்பட்ட காரியங்களாலும் நீங்கள் மனம் நொந்து மனம் கஷ்டப்பட்டு நீங்கள் அழும்போது அங்கே நீங்களும் கர்த்தரும் தான் இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. அதே இடம் தான் இந்த இடம். நீங்களும் கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறீங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அவருடைய ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாதான் எல்லா வழியும் அப்படியே மறந்து போயிடும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா. எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடி? வாங்க, நீங்களும் வாங்க. யாரும் பீட்டு இல்லை, எல்லாமே இதில் தான் பீட்டு. ஆமாம், எல்லாருமே தான். அதாவது அதான் சொல்கிறேன் நான். மற்றவங்க என்ன பார்க்குறாங்க எது பார்க்குறான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறத நல்லா ஹிப் மூமெண்ட்டு, லெக் மூமெண்ட்டு. அல்லேலூயா. தாவீது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக என்ன பண்ணேன், ஆடினான் என்று என்ன பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. வா, நீ வா. இங்கேருந்து யாரையா? சரி, ஓகே. தாவீது எங்க ஆடினானா? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடினானா. இங்க தேவனுடைய சமூகம் இருக்கு, நீங்களும் கர்த்தரும் இருக்கிறீங்க. 2 பேருமே என்ஜாய் பண்ணுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த அவங்களோட கை கொடுத்து நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க. அவங்க வந்து நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்கவுங்க தனித்தனியாக சேர் போட்டு அமைதியாக ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன பண்ணுக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுக்கிறோம், திருன்னு முழிச்சுன்னு பாரு போல இருக்குது. அது இல்லை, இது காலைல பண்ண பாரு. நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். அதனால பிதா ஒரு சேரில், இயேசு கிறிஸ்து ஒரு சேரில், பரிசுத்தாவின் ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்ம வேலையெல்லாம் நாய் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன பண்ணுறது. அவங்க 3 பேர் கை கோர்த்து அந்த ஒரு ப்ரெசன்ஸில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, என் இன்பத்தில் இருக்கீங்க, என் துன்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. என்னை உம்முடைய காருணத்தின் கயிறுகளால் கட்டி. எனக்கு எது நம்ம ஞாபகம் வருது, அந்த ஆழ்துளையில் விழுந்த அந்த குழந்தையோட இவர் கயிறு சேர்த்து என்ன பண்ணிக்கிறாரு, கட்டியிருக்கிறார் இல்லையா. காருண்யத்தின் கயிறுகளால் நம்மளை கட்டி என்ன பண்ணுறாரா, அவரோடு கூட சேர்ந்து எனக்கு புல் அரிக்குது உடம்புல. அவருடைய காருண்யம்ங்கிற கயிறுனால நம்மளையும் சேர்த்து அவர் கிறிஸ்துவோட கூட கட்டி அவர் நம்மளை என்ன பண்றாரு, எழுப்புகிறவராக இருக்கிறாரு. தண்டனை என்கிற பெருமையினால் அல்ல, காருண்யத்தின் என்கிற கயிறுகளினால் நம்மளை கட்டி என்ன பண்றாரு, எழுப்புகிறாரு. அவரோடு கூட அப்படியே அசைந்து அந்த 3 கூட, அவங்க 3 பேருமே இப்பவும் கைகோத்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எப்பவுமே அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட கூட சேர்ந்து நீங்களும் கை கோர்க்க பாருங்க. அப்பா பிதாவே, உங்களோட கூட சேர்ந்து நானும் இப்போ இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போகிறேன். இருக்கிற வலி வேதனைகள் எல்லாம் விட்டு மறைய போகுது. ஏன்னா பாடல் அப்படிப்பட்ட பாடல். அவருடைய வார்த்தைக்கு அழிவில்லை. நான் சொல்ல நீங்கள் என்ன சொல்லணும், ஆமென். என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். முடிச்சவர், உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சவர் தான் உங்களை தொடங்க வச்சிருக்கிறாரு. அதை விசுவாசிங்க. அல்லேலூயா, ஆமென்.
வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் செயலாகும். ஒன்று கூட தரையில் விழுந்து போவது கிடையாது. அப்படி வார்த்தைகள் எதை கேட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எந்த ஒரு வார்த்தையை கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸே ஆகவே ஆகாதீங்க. ஒன்றே ஒன்று நினைங்க, அவர் அப்பா, நான் பிள்ளை. உங்கள் பிள்ளை உங்ககிட்ட எப்படி இருக்கிறாங்களோ நீங்கள் அதே போல் அப்பா கிட்ட என்ன பண்ணுங்க, இருங்க. அதுதான் அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. நீ என் பிள்ளைன்னு அவர் அறிக்கையிடுறாரு. அல்லேலூயா. பிள்ளைகள் வாங்க. வெளியே யாரும் இருக்கிறதா? வெளியே யாரும் இல்லையா? சரி, ஓகே. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமேன். அது எல்லாமே செயலாகும். ஆமேன். இதுதான் வந்து சான்ஸா நம்ம இப்போ வந்து பாடலை பாடி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் நம்ம ஒரு நன்றி சொல்ல போகிறோம். ஆதியும் அந்தமும். ஆமேன். அல்பாவும் உமேகாவும். ஆமேன். பரலோகில் அவர் நாமம் பரிகாரி ஆனாரே. ஆமேன். ஆமேன்னா அவருடைய நாமம் ஆமேன்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு தான் உங்களை தாயின் கருப்பத்தில் உருவாக்கியிருக்கிறார். எப்போ யாருக்கு நீங்கள் வாக்குப்படணும், எந்த ஊரில் நீங்கள் இருக்கணும், யாரெல்லாம் உங்களுக்கு மாமியாராக வாய்க்கணும். ஆக்சிடென்ட் இல்லை, ஏதோ போனோம் பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எதிர்பாராத விதமாக நடந்துச்சு. இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை. எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது. அவர் கைவிடாத தேவன். உங்கள் வாழ்க்கையை செம்மையாக முடிச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக முடிச்சிருக்கிறாரு. அவர் கரை சேர்க்கிறவர். 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 நேர்த்தியான வாழ்க்கையை கொடுக்கிறவர். சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமேன். அது எல்லாமே செயலாகும். ஆமேன். 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 ஆதியும் அந்தமும். ஆமேன். அல்பா ஒமேகாவும். ஆமேன். ஆதியும் அந்தமும். ஆமேன். அல்பா ஒமேகாவும். ஆமேன். பரலோகில் அவர் நாமம். ஆமேன். பரிகாரி ஆனாரே. ஆமேன். பரலோகில் அவர் நாமம். ஆமேன். பரிகாரி ஆனாரே. ஆமேன். வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமே. அது எல்லாமே செயலாகும். ஆமே. சொல்லுங்க, நான் குணமாயிட்டேன். ஆமே. நான் எல்லாமே. ஆமே. உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழலுண்டு. ஆமேன். உன்னதர் மறை உண்டு. ஆமே. சர்வ வல்லவர் நிழலுண்டு. ஆமே. கொல்லாது நேராது. ஆமே. வாதையும் அணுகாது. ஆமே. ஓகே. விசுவாசிச்சு உங்கள் உள்ளத்தில் அவரோடு கூட ஐக்கியம் வச்சுட்டு அதை உணர்ந்து என்ன பண்ணணும், அது நீங்கள் அவரோடு கூட அந்த கனெக்ஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் அவரோடு கூட ஒன்றித்து ஆடுவீர்கள். நீங்கள் கண்ணை திறந்துட்டீங்களா, கண்ணை மூடி எப்படியாவது இருந்துக்கோங்க. ஆனால் நினைப்பில் எப்படி இருக்கணும் தெரியுங்களா, அந்த 3 பேரோட நீங்கள் கை கோர்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. தள்ளி தள்ளி நின்றுக்கோங்க, ஃப்ரீயாக ஆடுங்க, இடம் தான் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. வாப்பா, நீ வா. உன்னதர் மறை உண்டு. ஆமேன். சர்வ வல்லவர் நிழல் உண்டு. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் அந்த நிழல் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வெயில் ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த வெயில், இப்போ அடிக்கிற வெயில் உங்களை சேதப்படுத்தாது.
இப்போவே இப்படின்னா இன்னும் மே மாதம் இல்லை ஒன்றும் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு நிழலாக யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு. நான் எந்த இடத்துல தள்ளப்பட்டாலும் சர்வ வல்லவருடைய நிழல் உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு நேராது, வாதை என் கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகாது. உன்னதர் மறை உண்டு. ஆமீன். சர்வ வல்லவர் நிழல் உண்டு. ஆமீன். உன்னதர் மறை உண்டு. ஆமீன். சர்வ வல்லவர் நிழல் உண்டு. ஆமீன். பொல்லாப்பு நேராது. ஆமீன். வாதையும் அணுகாது. ஆமீன். பொல்லாப்பு நேராது. ஆமீன். வாதையும் அணுகாது. ஆமீன். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமே. அது எல்லாமே செயலாகும். ஆமே. பாடுகள் ஏற்றாரு. ஆமே. நம் துக்கங்கள் சுமந்தாரு. ஆமே. உங்களுடைய பாடுகள் எல்லாமே ஏற்றாரு. ஆமே. நம் துக்கங்கள் சுமந்தாரு. ஆமே. தழும்பாலே குணமானும். ஆமே. பலவீனம் எனக்கில்லையாமே. அவர் தழும்பாலே சுகமானும். ஆமே. பலவீனம் எனக்கில்லையாமே. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமே. அது எல்லாமே செயலாகும். ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமே. அது எல்லாமே செயலாகும். ஆமே. சிறையிருப்பை திருப்பினார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஆமென். சிறையிருப்பை திருப்பினார். ஆமென். என்னை நகைப்பாலே நிரப்புவார். ஆமென். கண்ணீரோடு உதைத்தோமே. ஆமென். கெம்பீரத்தோடு அறுத்தோமே. ஆமென். கண்ணீரோடு உதைத்தோமே. ஆமென். கம்பீரத்தோடு அறுத்தோமே. ஆமென். ஆமென். ஆம். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமே. இனாக்குமரன் பரிசுத்தாவி உங்களோடு கூட நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமே. மரபியல் வியாதி இல்லை. ஆமே. மறுபணுக்கள் மாறிற்றே. ஆமே. மரபியல் வியாதி இல்லை. ஆமே. நம் மரபணுக்கள் மாறிற்றே. ஆமே. சிலுவாயில் பிறந்தோமே. ஆமே. ஒன்று நிலுவாயில் இல்லையே. ஆமே. சிலுவாயில் பிறந்தோமே. ஆமே. ஒன்று நிலுவாயில் இல்லையே. ஆமே.
ஹல்லேலூயா. ஆமென். பாடி ஆராதிக்கும் பொழுது, அவரோடு கூட சேர்ந்து நடனம் ஆடும் பொழுது எல்லாமே மாறுது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைகள் மாறுது. அதன் இப்போ நீங்கள் நினச்சிட்டு அவரோடு கூட நினச்சிட்டு ஆடும்போது ஒன்றோடு ஒன்று கை கோர்த்து இருக்கும் பொழுது அவருடைய வல்லமையானது நீங்கள் கை கோர்த்து இப்போ நினச்சிட்டு ஆடினீங்க பார்த்தீங்களா, உங்கள் உடல்களில் பாய்ந்துட்டு இருக்கிறது, உங்களுடைய சரீரங்களில் பாய்ந்துக்கிட்டு இருக்கிறது, உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறது. இனி நீ அந்த வழி காண மாட்ட, இனி நீ தேடியும் அதை நீ பார்க்க மாட்ட. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேடியும் காண மாட்டேன். இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ண வழி, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ண வழி, இனி நான் தேடியும் பார்க்க மாட்டேன், நான் தேடியும் பார்க்க மாட்டேன். அவர் வார்த்தைக்கு என்ன இல்லை? அழிவில்லை. அவர் வார்த்தைக்கு என்ன இல்லை? இந்த வார்த்தைக்கு அழிவில்லை. நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். நீங்களே பிடிச்சி பார்ப்பீங்க, ஏன் இவ்வளோ நேரம் வலிச்சிருந்துச்சு, பிடிச்சி பார்த்தாலும் என்ன இல்லை? வலி இல்லை. அல்லேலூயா. இருக்காதுங்க, அது போயிடுச்சு. நீங்கள் எப்போ நீங்கள் பிதாவோட அந்த மைண்டோட கனெக்ட் பண்ணீங்களோ அப்போவே அதெல்லாம் ஆயிடுச்சு, போயிடுச்சு. சும்மா சொல்லலை, உங்களை உற்சாகப்படுத்த சொல்லலை, நிஜத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், உண்மையை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். ஆமீன். இனி பலவீனம் எனக்கில்லை. ஆமீன் சொல்லுங்க. அவர் தழும்பாலே சுகமானேன். ஆமீன். இனி பலவீனம் எனக்கில்லை. ஆமீன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அது நீங்க ஒரு வழியை நினைச்சுக்கோங்களேன், அந்த வழியில அந்த பெயின் போயிடுச்சு நினைச்சுக்கோங்க, அதே வழியில் அந்த பெயின் போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அப்படியே என்ன ஆயிரும்? அது போயிடும். சுகப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கு. அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். சாட்சியின் நேரமாக இருக்கிறது. யாராவது சாட்சி சொல்லுகிறவர்கள் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் வரீங்களா? வாங்க வாங்க. இந்த வால் கிட்ட வந்து நின்றுக்கோங்க, சோத்து கிட்ட வந்து ஓட்டிடாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு மாடு ரொம்ப நாளாக சனையே நிற்கல, அதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, இது பால் திட்டு 1 மாதத்துக்கு காணிக்கை செலுத்துகிறேன், எனக்கு மாடு இது சனையாக நிற்கணும், கண்ணுக்குட்டி போட்டு தான் பால் திட்டு நான் இங்கே வந்து காணிக்கை செலுத்துறேன்னு நாளைக்கே எடுத்துன்னு வந்து காணிக்கை செலுத்திடுறேன். கர்த்தருக்கு கண்ணுட்டி போட்டுச்சு, கண்ணுட்டி போட்டுச்சு, பொட்டை கண்ணுட்டி தான் போட்டுக்குது. நாளைக்கே 1ஆம் தேதி தான் பால் காசு தருவாங்க. நான் இன்றைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துடலான்னு இருந்தேன். சரி, நாளைக்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துடலாம். நன்றி. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை நன்றி கொடுக்கலாம். அல்லேலூயா. அடுத்து சாட்சி. வாங்க வாங்க வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2 வருஷமாக கேட் போடணும்னு ரொம்ப ஆதங்கப்பட்டோம். ஆனால் கேட் போடவே முடியல. அப்படியே செய்து வச்சு 3 மாதம் ஆயிடுச்சு. செய்து வச்சிட்டோம், ஆனால் மேஸ்திரி வரல. செய்து வச்சு 3 மாதம் ஆச்சு. மேஸ்திரி கூப்பிட்டா மேஸ்திரி வரமாட்டேன்ட்டார். மேஸ்திரி வர நேரத்தில் எங்ககிட்ட காசு இல்லை. என்ன ஏசப்பா, வீடு கட்டிட்டு எல்லாரும் கேட் போடலையான்னு கேட்குறாங்களே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் கடவுளோட கிருபையில் இந்த மாதம் கேட் போடும்படி கடவுள் கிருபை செஞ்சார். ரொம்ப நன்றி. ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னதான்? ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிள்ளைகள் விரும்புகிறதே அவர் தராமல் இருப்பது எப்படி? அவர் தந்துருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் தந்துருவார். ஒரு பிள்ளைக்கு வயிற்று வலிக்குது,
ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணுது? வயிற்று வலிக்குது. இப்போ அந்த பிள்ளை வந்து மட்டனோ சிக்கனோ என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. மட்டனோ சிக்கனோ என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன வலிக்குது? வயிறு வலிக்குது. இப்போது அது சிக்கனோ மட்டனோ கேட்கும் பொழுது இப்போ அப்பா அதை அவர்கிட்ட வாங்கி கொடுப்பாரா? ஏன்னா ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேற? ஏற்கனவே வயிறு வலி இருக்கு. இப்போ அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? நான் கேட்டேன், எனக்கு அவரு கொடுக்கலையே, நான் கேட்ட காரியம் எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கலையே அப்படின்னு இந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஃபீல் பண்ணும். அது கவலைப்பட்டுருக்கலாம். ஆனால் ஏன் சிக்கன் வாங்கி தரல, ஏன் மட்டன் வாங்கி தரல? நாம் பிள்ளைகள், அவர் அப்பா. நீங்கள் கேட்டது ஒரு சில பேருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது, அதை நினச்சிக்கோங்க. குழந்தைக்கு தெரியாது. நமக்கு வயிற்று வலி இருக்கிறதுனால தான் அப்பா இப்போ கேட்ட சிக்கன் என்ன பண்ணல, வாங்கி தரல. இப்போ வாங்கி தரலனாலும் எப்படியாவது என்ன பண்ணிடுவார்? நிச்சயமாக என்ன வாங்கி கொடுப்பாரு. ஆனால் இப்போ இல்லை. அது சரியாயிட்டு பிறகு என்ன பண்ணுவார்? நீங்கள் கேட்ட காரியம் வரலன்னா என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தெரியுமா? ஓ, எனக்கு ஏதோ என்ன இருக்குது, அது அவருக்கு தெரியுது. நம்ம நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு தெரியும். ஆனால் பெற்றவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று. நம்ம பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கே தெரியும் போது, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்த அந்த அப்பா அவருக்கு உங்களை பற்றி தெரியாதா? தெரியும். அதனால் நீங்கள் கேட்குறது கிடைக்கலனாலும் என்ன ஆகாதீங்க, ஃபீல் நமக்கு அதான் முக்கியம். சோர்ந்து போகாதீங்கிறது காமனாக போகுது. என்ன பண்ணக்கூடாது? ஃபீல் பண்ணக்கூடாது. கேட்குறது கிடைக்கலன்னு என்ன பண்ணக்கூடாது? ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ அவருக்கு தெரியும், இப்போ இது கொடுத்தா உனக்கு நல்லா இருக்காது, ஆனால் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கரெக்டாக கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் கேட்டதே அவர் என்ன பண்ணுகிறவர்? கொடுக்கிறவராக இருக்கிறார். தண்ணியே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி அம்மா ஏஞ்சி ஒரே புலம்புல தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏசப்பா என்ன இது இப்படி புலம்பி நிற்கிறாங்களே, காலையில் ஏஞ்சிதோ அப்படின்னு சொன்னேன். அப்போ நினச்சிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் நன்றி சொல்லினே இருக்கேன். அண்ணா பிரசங்கத்தில் சொன்ன சோர்ந்து போகக்கூடாது, எதுக்குமே புலம்பல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி புலம்பி நிற்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நான். அன்றைக்கி தண்ணி வந்து எங்கள் தொட்டி ஃபுல்லாக நடந்துச்சு. டெய்லி வந்துடுச்சு தண்ணி, வாரம் விடும் சொல்லலாம், தண்ணி வராதே இருந்துச்சு, வந்துட்டு டெய்லி வருது தண்ணி. உணர்ச்சாட்சி. நான் உட்காந்துட்டே இருந்தேன், டிவி போய் நின்றுச்சு. நான் கர்த்தர் நாம தான் நினச்சிட்டே உட்காந்துருந்தேன். பாம்பு வந்து குட்டி பாம்பு வந்து நான் என் பக்கத்துலேயே தான், இவ்வளோ தான் கிட்டத்தில் தான் அந்த பாம்பு வந்து குட்டி பாம்பு வந்துச்சு. ஆனால் வந்து என்னை பார்த்து தான் திரும்பிக்கிச்சு, அந்த குட்டி பாம்பு தான் அது. ஆனால் இருந்தாலும் வந்து அது திரும்பிக்குன்னு சொல்லி ஏசி நாமத்தில் போ, நான் நகர்ந்து கூட உட்காரல, ஏசி நாமத்தில் போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் சொல்லும் சொல்ல கூட நான் நினைக்கிறேன்னா, நம்ம பயப்படாமல் இங்கேயே உட்காந்துருக்குமே, நகர்ந்து போகாமல் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எனக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த சபை கொடுத்ததுக்காக பெரிய அதிசயம் அற்புதம் நான் ரொம்ப காண்றேன். அளவில் இல்லாத நான் அற்புதங்களை காண்கிறேன். ஏசி நாமத்தில் ஆமென். நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏசப்பாண்ட நல்லா என் பர்த்டே கொண்டாடணும்னு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஏசப்பா வந்து என்னை நல்லா கொண்டாடபடி பண்ணார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இறங்கி தட்டுவோமா? இந்த உற்சாகம் தான், இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு இவனுக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. பார்த்தீங்களா? கரங்களை தட்டுவோம். பேர சாட்சி சொன்ன உடனே நீங்கள் வெளில வரீங்க. ஒருத்தர் மாங்கு கத்திக்கிட்டு இருக்கா, வரல. ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டு எங்கள் பெரிய நாத்தனாருக்கு ட்ரெஸ் எடுத்து போய் கொடுத்தேன். அதுக்கு எடுத்து போய் கொடுத்து எங்கள் சின்ன நாத்தனாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரியல. அது வந்துட்டு நீ வாயில் புடவை ஆசையாக்குது அண்ணின்னு போன வாரம் பிறந்த நாளுக்கு வந்து சொல்லிட்டு போச்சு. சரி, நான் ஒரு 2 புடவை எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அதுக்குன்னா நான் யோசனை பண்ணி எப்படி கொடுத்துட்டு தான் அது மூஞ்சி பார்க்கணும் நான் கற்பனையோட நினச்சிருக்கிறேன். அது நான் பண்ணது சவுதர் பாஜான போனக்கண்ணா அண்ணியாண்ட வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு 2 புடவை நேற்றுக்கு நிற்குது. இது வரைக்கும் அது எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்ததில்லை, நான் வாங்கினதும் இல்லை. நான் நினச்சேன் அதுக்கு எடுத்துன்னு கொடுக்கணும். அது எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போய் என்னை சந்தோஷப்படுத்திக்கிறேன்.
எனக்கு என்ன இது ஒன்றுமே புரியல. நம்ம கேட்கவே இல்லை. இது நான் தான் எடுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு. அது இது வரைக்கும் எனக்கு எடுத்து கொடுத்ததே இல்லை. சாவுத்துட்டு போனால் அவங்ககிட்ட கொடுக்காத எடுத்தாந்து என்கிட்ட கொடுத்துட்டு அணி நல்லா இருக்குதா பாருன்னு சொல்லிட்டு போகுது. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இப்படி தான் வாழ்க்கையில் புரியாதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒன்றுமே புரியல, எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்களுக்கு சர்ச்சு கட்டி தரேன்னு. நீ என்ன சர்ச்சு கட்டுறது? நான் உனக்கு வீட்டே கட்டுறேன்றார். நீ சர்ச்சு கட்ட தேவையில்ல, நான் உனக்கு என்ன கட்டுறேன்? வீட்டை கட்டித்தரேன். அது மாதிரி இவங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு நினச்சா கர்த்தர் திருப்பி விட்டார். இது வரைக்கும் என்ன ஆண்டி வெளியே போயிட்டாங்களா? லேட் ஆயிடுது. ஏசி போட்டு செயல்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? கர்த்தருடைய செயல்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அது வேறு மாதிரி மாற்றிடுவார். அல்லேலூயா. மொர்தெகாய், ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக பண்ணணும்னு பார்த்தான். ஆனால் பார்த்தா புகழ்ந்து என்ன பண்ணிட்டான், தலைட்ட மாதிரி சொல்ல வச்சிட்டார் ஆண்டவர். இவங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலன்னா அவங்க இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய வாஞ்சை எல்லாம் என்னென்னா, நீங்கள் குழம்பிடக்கூடாது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. யாரும் உங்களை வந்து குழப்பிடக்கூடாது, நீங்களும் குழம்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதேமாரி வந்து இவருக்கு ஆயிடுச்சு, இவர் மட்டும்தான் வேலைக்கு போகணும், இவர் சமாதானம் தான் நம்ம குடும்பம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு இதுமாரி ஆயிட்டு அழுது, ஏசப்பா இவருக்கும் இதுமாரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது. ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்து எங்கள் அக்காங்க கொடுத்தாங்க. அதேமாரி வந்து கேஸும் வந்து ஒரே ஒரு அடுப்பு தான் எனக்கு, அடுப்பும் சரியாக இல்லை, சிலிண்டரும் காலி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே அழுது அவர்கிட்ட. இப்போ இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி வந்து ஃப்ரீ சிலிண்டர் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா அந்த சிலிண்டர் வந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு செஞ்சுனே அவர்கிட்ட சொல்கிறேன். 2 நாள் போத்து அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க, உனக்கு வந்துச்சு வாமா, நீ கயிறாக வச்சு நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கு வராதுன்னு சொன்ன வாயே உங்களுக்கு திரும்ப என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சுன்னு சொல்ல வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இந்த மாதத்தில் நடந்தது நம்ம அது சீக்கிரமாக சுகமாயிடுவாங்க. அவரும் சுகமாயிடுவார், அவருடைய மனதும் சுகமாயிடும். அல்லேலூயா. ஆமென். இந்த சரி இது ஆண்டி டிஸ்டர்ப் பண்ணு. ஆமாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இவருக்கு உடம்பு சரியில்லாத எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். யூரின் வர பிரச்சனை இருந்தது. அங்கே போனால் 40,000 ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்னாங்க. அங்கேயே அழுது. ஆப்ரேஷன் பண்ணலை. எனக்கு ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது ஏசப்பா, நான் பிள்ளை நான் எங்கே வெக்கப்பட்டு போகக்கூடாது, எனக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன், இனிமேல் அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவ்வளோ அழுதேன். அதுவும் நீங்கள் வந்து மணி ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்களா? ப்ரேயர் பண்ண மறாத நாள்லேருந்து அந்த டியூப் டேப்லெட் பண்ணேன். யூரின் அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணால் கூட வராது, அப்போ யூரின் அவ்வளோ ஃப்ரீயாக வந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு. இந்த வலி வேலை எதுவுமே இல்லை. நமக்கு ஆப்ரேஷன் வேணான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டார். கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம். கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. சரி போனேன்னாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் கேட்டேன் வந்து, ஐயோ போனாங்களே நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நான் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணேன். சஞ்சய் என்ன சொன்னேன், இல்லைண்ணா அப்பாவுக்கு சும்மா நார்மல் செக்அப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க. அப்போவே என் மனசு சொல்ல ஆரம்பிச்சிச்சு, அவர் சுகமாயிட்டாருன்னு. வெரி குட். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் வார்த்தைக்கு அழிவே இல்லைங்க. அவர் எங்கேயும் டச் பண்ணி எல்லாவற்றையும் சுகப்படுத்த முடியும். அவரால் சுகப்படுத்த முடியாது ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு 10 நாள் டிலே ஆனவுடனே நான் மனசு நினைச்சிட்டேன், ஓ டிலே ஆகுதுன்னா அப்போ கர்த்தர் அங்கே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
இனி நீங்கள் தேடி காண மாட்டீங்க. அல்லேலூயா. இனி அது உங்கள் உடலில் இருப்பதில்லை. கட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இனி அந்த அங்கிளுடைய பாடியை டச் பண்ணுறதுக்கு உனக்கு இனி அதிகாரம் கிடையாது. திரும்ப நீ உள்ள வராது. நீங்கள் அது வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீல் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் அதை என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், இனி நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஒரு விஷயம் என்னை தொடுங்க. ஏன் ஒரு விஷயம் தொடுன்னு சொல்கிறேன்னு தெரியுங்களா? ஒரு குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. சுகமாயிட்டோன்னு அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னப்பா தெரியுதா அப்படின்னா, ஆமாம் நடக்கிற மனுஷங்களாம் மரம் மாதிரி தெரியுறாங்க. மரம் மாதிரி தெரியுறாங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு முறை கண் மேலே கை வச்சு ஜோம் பண்ணுறாரு, சுகம் கொடுக்குறாரு. என்ன ஆயிடுச்சு? இப்போ நான் தெளிவாக காண்கிறேன். அந்த மாதிரி அதுக்கு தான் இன்னொரு முறை ஒரு விஷயம் என்ன ஒரு முறை என்ன பண்ணுங்க, முறை தொட்டிங்க பாதி குணம் ஆயிடுச்சு, இன்னொரு முறை தொடுங்க முழுசாக நான் என்ன ஆயிடுவேன், குணமாயிடுவேன். கர்த்தர் அவர்களை தொட்டிருக்கிறார். அந்த இடத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர், அவர் சிறப்படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர், அவர் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, வேற யார் சாட்சி? நீ சொல்ற என்ன சொல்லுவாங்க? நீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 மாசத்துல என் கூட இருந்து அடிப்படாமல் கராத்தேல எல்லோ பெல்ட் வாங்க உதவி செஞ்சார். ஆமே, வெரி குட். அவன் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கான், எனக்கே தெரியல. ஆனால் எல்லோ பெல்ட்டு வாங்கியிருக்கா, நான் எல்லாம் இருந்தேன். ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி சாட்சி சொல்லுவான் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்ல போகிறான்ட்டு நானே ஷாக்கிங்காக இருக்கிறேன். நீங்கள் ஷாக் ஆன மாதிரி தான் இங்கேயும் ஷாக் ஆகிறேன். ஒய் பிளட் சேம் பிளட்டுங்கிற மாதிரி தான் ஷாக் ஆனது. ஓகே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் 15ஆம் தேதி நான் 2 லட்ச ரூபாய் சீட்டு கட்டணும், 5000 ரூபாய் கட்டணும். எங்கிட்ட இருந்தது மட்டும் 1000 ரூபாய் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் தினமும் ஒரு வசனம் சொல்லுவேன், இசப்பா எனக்கு ஒத்தாசி வர போகிறவங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறிருக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கி எனக்கு கர்த்தரத்தில் எனக்கு ஒத்தாசி அனுப்பி நீ சொல்லிக்கணும் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுவேன். அப்போ கர்த்தர் எனக்கு 5500 ரூபாய் கொடுக்க முடிய உதவி செய்தேன். பெரிய சாட்சி இதெல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது எதுவுமே சின்னது கிடையாதுங்க. இதெல்லாம் பயங்கரமான அற்புதங்கள். ஏன் உங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா, தெரியும் அனுபவித்தவர்கள் அந்த சாட்சியை அவர் உணர்வார்கள். ஏன் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாருன்னு கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் அவர்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அப்போ கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் மாறி போகவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏலகிரி போகிறப்போ நினச்சேன், 4 ஏழைக்கு போனால் இன்னைக்கு ஏசப்பா தன்னெல்லாம் வலி, ஏசப்பா தண்ணில் ஏறி ஏசப்பா எனக்கு தொண்டை எப்படி இருக்குது, எனக்கு காப்பாற்று பண்ணேன். 4 ஏழைக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு அந்த தொண்டை வேலை இல்லை. கர்த்தர் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு பாருங்க. அவர் சிறியவங்க பெரியவங்க என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை பாருங்களேன். அவன் ஃபீல் பண்ணுறான் கர்த்தர் அற்புதம் செய்கிறாருங்கிறது. கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை பார்க்கிறாரு. அவன் பிரேயரிங் கேட்குறாரு அப்படின்னா இன்னும் அவனுடைய வாஞ்சைகள்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரியவங்க தான் சாட்சி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த சபையில் தான் பொடிசுங்களாம் வந்து சாட்சி சொல்லுதுங்க. எப்பேற்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம். அல்லேலூயா. நமக்கு கோடான கூட நன்றி. வீட்டுக்காரர் ரொம்ப உடம்புல ஆயிடுச்சு. அப்போ வந்து கோல்டு தான், ஆனால் நல்லா ஆயிடுச்சு. திருப்பி மறு மாதத்தில் வந்து ஜனவரியில் ரொம்ப உடம்பு சரியில்லை ஆயிடுச்சு. திருப்பி நல்லா ஆகிட்டு வந்து திருப்பி பிப்ரவரியில் தாசியோட பூட்டை உயிராயிடுச்சு. அப்போ வந்து தம்பி சொல்லிச்சு,
நீங்கள் சோத்திரம் சொல்லினே இருங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் ஆபத்து நேரத்தில் கூப்பிடுங்க. நான் வந்து எந்த நேரத்துலையும் தூங்கி எழுந்து பல் வழுக்கல மூஞ்சி கழுவல அப்படின்லாம் நினைக்காதீங்க, எழுந்த உடனே கடவுளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் தம்பி. அதே மாதிரி நான் வந்து சாயங்காலம் டைம் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பிற்பாடு உயிர் போகிற நாளைக்கு தான் அவருக்கு வந்தது. ஆனால் நான் சோத்திர பள்ளி தான் எழுதுவேன், கடவுளுக்கு சோத்திரம் சொல்லுவேன், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு எழுதி நின்றேன். சோத்திர பள்ளியை எழுதி நிற்க சொல்ல அவருக்கு ஒரு உயிர் போகிற மாதிரி போராட்டம் தான் வந்துச்சு. ஆனால் நான் சோத்திரம் சொல்ல அது சரியாகி போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுச்சு. கடவுளுக்கு சோத்திரம் சொல்ல அந்த தடையெல்லாம் எடுத்து போட்டுச்சு, நல்லா இதாகிடுச்சு. எனக்கு வரும்போது தலைநோவு வந்துச்சு. எப்பா என்னப்பா நான் வரும்போதே எனக்கு தலைநோவு வருதப்பா, என்னப்பா நீ தான்ப்பா பார்த்துக்கணும், இல்லாமல் என் தலைவலியெல்லாம் எடுத்து போட்டுடணும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்னை எடுத்துருவா எல்லாம் பாருங்க நீ சொல்லிக்கிறியாப்பா, நான் சர்ச்சு உள்ள போத்தாங்காட்டி என் தலைவரெல்லாம் போயிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நோய். இப்போ என் தலைவரெல்லாம் பாட்டு பாடும்போதே அவங்க டான்ஸ் அதை வச்சுதே தெரிஞ்சிருக்குப்பா, தலைபாரமாக வந்தாங்க. இதெல்லாம் ஹாட் நியூஸ், இப்போ வர சுட சுட செய்திகள். அல்லேலூயா. கர்த்தர் இங்கே வாழ்கிறவராக இருக்கிறார், ஒரு உள்ளத்திலும் வாழ்கிறவராக இருக்கிறார். நான் வந்து இந்த ஈஸ்டருக்கு வந்து தம்பிங்க ரொம்ப வந்து நேற்று நைட்லேருந்து நேற்று சாயங்காலத்துலேருந்தா முந்தா நேற்று சாயங்காலத்துலேருந்து சீரியல் லைட், வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சீரியல் லைட்டுக்கு 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக உழைச்சாங்க. இவங்க 2 பேர், 3வது ஒரு தம்பி இருக்கிறார் ஜான், அவங்க 3 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு இவர்களெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சத்திரம் நான் நைட்டு நினச்சேன், ஏசப்பா எக்ஸாம் வந்துச்சு நான் எப்படி எழுத போறேன்னு நினச்சேன். அப்போ வந்து ஏசப்பா வந்து சொன்னார், நான் அவங்க கூட இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொன்னார். பிளஸ்ஸி கிட்ட ஏசப்பா பேசிக்கிறார். பாப்பா அவருடைய குரலை கேட்டிருக்கான். நான் பைபிள் ஸ்டடி நடத்தினேன்ல, அவர்களுக்கு பைபிள் ஸ்டடி தானே, மோசே யாருடைய குரலை கேட்டான்? முச்செடியில் எரியும் பொழுது மோசே மோசே என்கிற சத்தம் உங்கள் காதுகள் என்ன பண்ணும்? கேட்கும்னு இந்த பாப்பா காதில் கேட்டிருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கா? சொல்லியிருக்கா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நிறைய சொல்லிட்டு போகலாம். சரி, டைம் கடந்து போனதுனால நாமத்துக்கே மகிமை விடாதாக. கடந்த வருஷம் எனக்கு 2 மாதமாக வேலை இல்லை, ஆனால் ரொம்ப நான் அழுதேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் வயசு தரும், அதனோட அவர் உன் வேதனை கூட்டாருன்னு கரெக்டாக மதியம் 2 மணிக்கு சொல்கிறாரு. என்னோட பேசுகிறார், தனியாக வரேன் வச்சுட்டு கடவுளோடு பேசி கிறிஸ்மஸ் கூட எப்படி ட்ரெஸ் எடுக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அத்தனை விதமாகிட்டு ட்ரெஸ் எடுத்து திரும்ப செய்யணும். நித்தமாக சரீரத்தில் கூட எனக்கு ரொம்ப கடவுள், ஆனால் என்னை நித்தமாக வழிநடத்துறதுனா அவர் மட்டும்தான். வழிபாக இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. வாரம் நல்லா கடவுள் நாமத்துக்கு மகிமை உண்டாக. மாஸ்டர் நன்றி. அவங்களுக்குலாம் இவங்க ஆண்டிக்கெலாம் செஞ்ச அற்புதம்லாம் நிறையா இருக்குது. அவங்களால என்ன பண்ண முடியல, அது சொல்ல முடியல. ஆனால் அவங்க அதை அனுபவித்திருக்கிறதுனால அவங்களால அதை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. இதில் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் பைபிள் திறந்து படிச்சிடலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 1 எடுத்துக்கிட்டீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். யோவான் 1 50ஆம் வசனம். ஏசு அவனுக்கு பிரயோஜனமாக நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கரங்களை தட்டி நாமத்துக்கு. இப்போ நீங்கள் காண்கிறது எல்லாமே சிம்பிள். நீங்கள் காண்கிறது எல்லாமே அவர் சொல்கிறார், அவர் பார்வையில். சரிங்களா? நம்ம பார்வையில் அது எப்படி இருக்குது?
எல்லாமே பெருசாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவர் பார்வையில் என்னது? அவர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பசங்க டான்ஸ் ஆடுறாங்களா, அந்த டான்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். டான்ஸ் ஆடிட்ட பிறகு நம்ம காணிக்கை சொல்லுவோம். கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவே, இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவே, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 பாட்டு பாடி நடனம் பாடி துதித்திடுவே, இயேசு என்னை நேசிப்பதாலே. பாட்டு பாடி நடனம் துதித்திடுவே, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. இனி நாளைக்கு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. அன்றன்றுள்ள அப்பம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இனி அன்னைக்குரிய அப்பத்தை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. அது என்ன குறிக்குதுன்னா மாம்சத்துக்குரிய உணவும் குறிக்குது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லைங்கிறார். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, அந்த அம்மா வந்து என்னத்தை எதிர்பார்த்து வராங்க? அற்புதத்தை எதிர்பார்த்து என்ன பண்ணுறாங்க வராங்க. அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்குரிய அற்புதத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுவது கிடையாது. அப்போ அப்பம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஆரோக்கியம், அற்புதம். சொல்லுங்கள், புரியுதுங்களா? ஒரு கண்ணோட்டத்தில் அந்த அம்மா அற்புதத்தை எதிர்நோக்கி என்ன பண்ணுதுங்க வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அது பிள்ளைகளுக்குரியது. அற்புதம் யாருக்குரியது? அந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லங்கிறாரு. அப்போது அற்புதம் யாருக்கு தான்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அப்போ அப்பம் என்னது? அற்புதம். அப்போ அன்றன்றுள்ள அப்பம் எங்களுக்கு தாரும், அன்னைக்குள்ள அப்பத்தை எனக்கு தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பம் என்றால் என்ன? அப்போ டெய்லியும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, இனி 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அடுத்த மாதம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து வகை தேடி சுற்றி என்ன பண்ணுறான், திரியிறான். ஆனால் கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு மதில் சூழ பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய உள்ளமும் அற்புதங்களை காணும். அது உங்களுடைய இருதயம் அதை உணரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரங்களை நீங்கள் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம உயர்த்தி பிடித்து அறிக்கை செய்து கர்த்தருக்கு என்று கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்திருந்த என்னை இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாக உமக்கென்று கொடுக்கும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது உங்களிடத்தில் காணிக்கை வரும்பொழுது நீங்கள் காணிக்கையில் அதிலே போடுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைத்திருக்கிறவர். எங்களுடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். எங்களுடைய ஆழங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நீரே பதில் செய்கிறவர் கர்த்தாவே. எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு நீர் பதில் செய்கிறவர். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே போகும். கர்த்தரே, நீரே எங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிறீர். உம்முடைய அக்னி மயமானது எங்களை சுற்றிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீர் எங்களை வெளியெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற மக்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தர்களுக்கும் தேவையான கிருபைகளையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். நீர் கட்டளையிட்டபடினாலே உமக்கு நன்றி. வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை இடைக்கட்டி கொள்ளும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நீர் நக்கமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி காணனை அழிக்கு விலக்கிமிட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழுவது போல் ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அணிநேயமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். எல்லாருக்கும் சமாதானம்.